அமைச்சர் சேகர்பாபு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியில் பேசுவது சபை நாகரிகம் அல்ல, மரபு அல்ல அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாட்டி என்ன சொல்லணும்? நான் அப்படி பேசவே இல்லைன்னு தானே சொல்லணும். பேசுனதுனால என்ன சொல்கிறாருனாக்கா, சட்டமன்றத்துக்கு நடந்தது வெளியே சொல்வது மரபு அல்ல. நாங்கள் என்ன கேட்டோம், உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க நான் கேட்டோம். கொலை குற்றங்கள் வந்து அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க கேட்டால் கூட. அப்போ வந்து உங்கள் ஆட்சியில் கொலை நடக்குதுன்னு தான் அர்த்தம். எந்த மாதிரியான கொலை நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ மோசமான நிகழ்வுகள் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை குறிவைத்து இங்கே கொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் அந்த அமைப்பினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. பிஜேபி உள்ளே வந்தால் நமக்கு பேராபத்து. ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை அவங்க பதிவு பண்ணும்பொழுது நீங்கள் நிதர்சனமான யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எதற்காக சபரீசன் வந்து டெல்லியில் போய் உட்காந்துருக்கிறாரு, நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே அவருக்கு என்ன வேலை அதான் வச்சுங்க சார். நெல் முதல்வர் சார் அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்தது திமுக தான். நல்லா புரிஞ்சுங்க. திமுக வேறு, பிஜேபி வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு நம்ம எடுத்துக்கவே கொடுக்க முடியாது. கருப்பு கொடி போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த போராட்டம் வந்து உண்மையில் வெற்றி அடைந்தது. இப்போ நம்ம சீரியஸான விஷயம் பேசியிருக்கோம், நீங்கள் திடீர்னு சிரிப்பு செய்திலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கும். சட்டசபையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வச்சிருந்தாரு. உடனடியாக இதுக்கு இடையே குறுக்கிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து அதிக பிரசித்தின் காரணமாக முந்திரி கொட்டையாக பேசக்கூடாது அப்படிங்கலாம் குறிப்பிட்டதன் காரணமாக டென்ஷன் ஆகி இவரும் அப்புறம் வெளியே வந்துட்டார். அப்புறம் வேல்முருகன் பல குற்றச்சாட்டுகளை முன் வைத்திருந்தாலும் கூட செய்தியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த அமைச்சர் சேகர்பாபு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியில் பேசுவது சபை நாகரிகம் அல்ல, மரபு அல்ல அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்திற்குள்ள சட்டமன்றம்ன்றது எவ்வளோ பெரிய என்ன மாதிரியான இடம்னு உங்களுக்கு தெரியும். அங்கே உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கல வாடா போடான்னு பேசுகிறதெல்லாம் என்ன மாதிரியான நாகரிகம். ஒருமையில் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை குறித்து வெளிப்படையாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிட்டாங்க. நீங்கள் ஒருமையில் பேசுனீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது சேகர்பாபு என்ன சொல்லணும்? பேசாட்டி என்ன சொல்லணும்? நான் அப்படி பேசவே இல்லைன்னு தானே சொல்லணும். பேசுனதுனால என்ன சொல்கிறாருனாக்கா, சட்டமன்றத்துக்கு நடந்தது வெளியே சொல்வது மரபு அல்ல. நாங்கள் என்ன கேட்டோம், உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க நான் கேட்டோம். தெளிவாக புரிஞ்சுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் லைவ் போடுறீங்க, ஏன் அதெல்லாம் கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறீங்க, அதுக்காக தானே. அப்போ அதை பற்றி கேட்டால் அதை பற்றி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ அநாகரிகம் என்பது திமுகவுக்கு வேர்லேருந்து ஊர்ன ஒரு விஷயமா இருக்கும் பொழுது, கூட்டணி கட்சி சார், நீங்கள் யாரோ கிடையாது, கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சக எம்எல்ஏவை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க, வாடா போடான்னு சொல்லி பேசக்கூடிய, உரிமையில் பேசக்கூடிய நிகழ்வு நடத்தி காட்டுகிற பொழுது திமுகவால் என்ன செய்ய முடியும்னாக்கா, இது வரைக்கும் இந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை, இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி வேல்முருகன் முதுகெலும்போடு தைரியமாக பேசுகிறார். பிற கூட்டணி கட்சிகள் போல மௌனத்து கிடக்கணும் பொழுது, அப்போ இவரை பேச விட்டுட்டாக்கா இது வந்து விஷயம் வெளியில் வந்துடும் பொழுது அப்போ என்ன செய்யணும்? நேரடியாக திமுக எப்பயுமே என்ன பண்ணோம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேச ஆரம்பித்தோம். அந்த தாக்குதல் நடத்துவது, ஒருமையில் பேசுவது, தனிப்பட்ட முறையில் பேசுவது, அதைத்தான் வந்து ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு சேகர்பாபு பேசியிருக்கான்றது தான் நிதர்சனமாக தெரிய வருது. அதை தாண்டி உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இது போன்ற கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டுச்சு. மாறி மாறி பேசி ஒருமையெல்லாம் பேசி இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னும் பொழுது அதை அழகாக திமுக வித்துட்டு ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு இந்த மாதிரி விஷயம் வந்தவுடனே அங்கே ஒரு கலவரி ஆகும் பொழுது எதை பேச வந்தாங்களோ அதை மறந்து இந்த பிரச்சனை பூதாகரமாயிரும். காலங்காலமாக திமுக செய்வது இது. சட்டமன்றன்றதுனால அப்படி சமூகத்துக்குள்ள என்ன நடக்கும்? சாதி பிரச்சனை, சாராய பிரச்சனை, இவ்வளோதான் நடக்கும். இதை தாண்டி என்ன நடக்க போகுது? ஏன்னா போன ஆட்சியில் அவ்வளோ கொலை நடந்துச்சு, எங்கள் ஆட்சியில் எவ்வளோ கம்மின்னு பேசுகிறார். இது ஒரு ஆட்சியா சார்? இது ஒரு ஆட்சி முறையான்னு நான் கேட்குறேன். கொலை குற்றங்கள் வந்து அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க டேட்டா கூட. சார் இது வந்து டேட்டாலாம் வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது சார். அப்போ வந்து உங்கள் ஆட்சியில் கொலை நடக்குதுன்னு தான் அர்த்தம். எந்த மாதிரியான கொலை நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ மோசமான நிகழ்வுகள் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை குறிவைத்து இங்கே கொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்கிறீங்க சார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி, அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கே பிஎஸ்ஓவாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து எத்தனை இடத்துல கம்ப்ளைண்ட். அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு காவல் அதிகாரி ஒரு வீடியோ போடுறாரு, அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? கொண்டுட்டாங்க. இன்றைக்கு ஒரு டைரக்டரும் அதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. தெரியுமா உங்களுக்கு? பெரியாரிஸ்ட் இத்தனைக்கும் அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு, நானும் எப்போ வேணாலும் கொல்லப்படலாம். அப்போ ஒவ்வொரு நபர்களும் வீடியோ போட்டு என்னை கொல்லப்படலாம்னு சொன்ன பிறகு கொல்றாங்க. ஆனால் அதற்கான தீர்வு வந்து முன்னக்கூட்டியே செய்யணும். அதை செய்வதற்கான எந்த முனைப்புமே இந்த அரசாங்கம் காட்டணும் பொழுது இது என்ன மாதிரியான அரசாங்கம்
சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லை, சர்வாதிகாரிகள் அழிந்து தான் வரலாற்று. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது சர்வதிகாரம் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் செய்யக்கூடிய தவறுகளை வந்து மக்களுக்காக எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நம்மளையும் வந்து ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை குறிப்பிட்டு வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறம் திரைப்படத்தின் இயக்குனர் கோபி நாயனார் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திராவிடர் கழகம் வழங்கிய பெரியார் விருதையே வந்து திரும்பவும் நான் அளிக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அப்போ இங்கேயும் ஒரு அரசு நிர்வாகம் வந்து ஒரு மிக மோசமான சுச்சுவேஷன் வந்து இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான திராவிடத்தை இவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் ஒரு விஷயம் இருக்குல்ல. பெரியார் எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதையிலிருந்து இங்கே மடைமாற்றி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. திமுக எந்த கொள்கையின் அடிப்படையில் இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கையின் அடிப்படையில் இங்கே இல்லவே இல்லை. பொழுது அவர் நீங்கள் கொடுத்த விருது எனக்கு தேவையில்லை, நீங்கள் போலியாக இங்கே வந்து ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறீங்க, இது வந்து சமூகத்துக்கு பேராபத்துன்றாரு. இந்த சமூகத்துக்கு பேராபத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுமே சமூகத்தில் வாழ்றது எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த வீடியோவும் போடுறாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்வது மட்டுமே இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி உடனடி நடவடிக்கை எடுத்து அவங்களை காப்பாற்றினதாக எதாவது பார்த்தீங்களா? வட மாநிலத்தில் எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு உதயநிதி தலைக்கு விளை வச்சோடனே அவ்வளோ போலீஸ் கொடுத்தீங்க. இங்கே எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர், பெரியாரிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் நீ நல்லா பாருங்கள் சார், உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம். நீங்கள் பிஎஸ்ஓவாக இருந்த ஒரு காவல் அதிகாரியெல்லாம் வந்து இன்றைக்கி இவ்வளோ அசால்ட்டாக ஒருத்தன் ஓடும் போது வெட்டி கொண்டு இருக்கான். இத்தனைக்கு பாருங்கள், காலையில் தொழுகைக்கு போயிட்டு வருவார், இந்த இடத்துல போவார் வருவார்ன்றது வெல் பிளான்டாக வந்து அவனுக்கு வந்து ப்ரீ பிளான்டு மேட்ரு. டெய்லி போகிறத கண்காணித்து பண்ணுறாங்கன்னும் பொழுது உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு காவல் அதிகாரி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு, ஒரு காவல் அதிகாரி எத்தனை இடத்துல கொண்டு போய் வழக்கு கொடுத்துருக்கிறாரு. சார் நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், போலீஸை மட்டும் நீங்கள் தொட்டுட்டிங்கனாக்கா சும்மாவே இருக்காது போலீஸ். நீங்கள் அரசியல்வாதி அடிச்சிட்டா கூட அது வேறு மாதிரி போயிடும். ஒரு போலீஸ் மேலே கை வச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் ஒன்று சேரும். அவன் எவனாக இருந்தாலும் தூக்குவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு போலீஸ் மேலே கை வச்சாக்கா இங்கே வேடிக்கை பார்க்குறாங்க. நான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல, இங்கே இவர் கொல்லப்பட்டிருக்காரு. தண்டையார்பேட்டில் போலீஸை வந்து வெட்டி அடித்தானுங்க போதையை போட்டு, கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட எத்தனை காவல் அதிகாரிகளை தொடச்சா இங்கே பிரச்சனை போயிட்டுன்னு பார்க்கணும். இந்த ஆட்சியில் பெண் போலீஸை அடித்தாங்க. இன்னும் உயர் பெண் காவல் அதிகாரி வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் நான் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க பொழுது, அப்போது பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டியும் தொடர்ச்சியாக காவலர்களை இங்கே வந்து காவு கொடுக்கக்கூடிய வேலை செஞ்சு கொடுக்கும் பொழுது காவல் அதிகாரிகளே மௌனித்து கிடக்குறீங்கல்ல. இன்னும் கேவலம் என்ன சொல்லுங்கள், எச்ராஜா அவர்கள் சொன்ன வார்த்தை, நாய் வண்டியில் ஏற மாட்டேன்னாரு. இந்த நொடி வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை சார். அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான போக்கு கையாளுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இது எதை குறிக்குது தெரியுங்களா? தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருப்பதை குறிக்குது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பகவத் அந்த அமைப்பினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறார். இது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக வந்து இருக்குது. இப்போ பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு 18% என்டிஏ கூட்டணி சார்பில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸே அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா திமுக யாரோடு அதிகமாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்குள் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்குன்னு அந்த கூட்டத்தில், பொதுக்குழு கூட்டத்தில் அவன் வெளிப்படையாக சொல்கிறான்னா பார்த்துங்க. பிற மாநிலங்களில் வளர்ந்ததை பிற மாநிலங்களில் எப்படி வளர்ந்ததோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், அதுபோல வந்து ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு அதிகமாக வளர்ந்துருக்கிற தமிழ்நாட்டில்ன்றது இவர்கள் சொல்லுவது இங்கே என்ன, பிஜேபி உள்ளே வந்தால் நமக்கு பேராபத்து. ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை அவங்க பதிவு பண்ணும்பொழுது நீங்கள் நிதர்சனமான யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எதற்காக சபரீசன் வந்து டெல்லியில் போய் உட்காந்துருக்கிறாரு, நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே அவருக்கு என்ன வேலை எல்லாம் வச்சுங்க சார். நிழல் முதல்வர் சார் அவர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அபிஷியலாக வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாரு. சரி, அது எப்படி நிழல் முதல்வர்னு நம்ம சொல்லிட முடியும்? சரி சார், அவர் சபரீசன் என்னவா இருக்கார் சார்? எம்எல்ஏவா, எம்பியா, இல்லை கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறாரா? அவருக்கு அந்த வளாகத்திற்குள்ளே என்ன வேலை? அவர் ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு தொழிலதிபர். அவ்வளோதான். தொழிலதிபருக்கு அங்கே என்ன வேலை சொல்லுங்கள்? தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ தொழிலதிபர் இருக்காங்க, யாராவது அங்கே போனாங்களா அது வரைக்கும்? இவர் போய் அங்கே நின்னார்னா பண்ணையார்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த காலத்து ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? பண்ணையார் பக்கத்தில் எப்படி நிற்பாங்க, இப்படி தான் நிற்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது போன்ற வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே இந்த மாதிரி நிற்கிறதும், அந்த அமைச்சர் பெருமக்கள் நிற்கிறதும், இன்றைக்கு அவர் வந்து அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவை சந்தித்து பேசப்போவதாக ஒரு தகவலும் கிடச்சிருக்கிறது. அப்படின்னும் பொழுது எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிகழ்த்திட்டு இருக்கான்னு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி தமிழ்நாட்டில் வளராமல் இருக்கும்? முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்தது திமுக தான். நல்லா புரிஞ்சுங்க. திமுக வேறு, பிஜேபி வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு நம்ம எடுத்துக்கவே கூட முடியாது. கலைஞர் இருக்கும் வரை இருந்த அரசியல் என்பது வேறு சார். அவருக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் என்பது மிக மோசமான அரசியல். சில விஷயங்களில் கலைஞர் இருந்து சில விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்டெப்பனாக இருப்பார். ஏங்க நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கங்களேன், அவர்கள் எந்த பின்புலத்திலேருந்து வந்தாங்கன்னு தெரியும்.
மக்களே என்னை மன்னித்து விடுங்கள், இனி ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை. எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க. மோடியா லேடியான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. சிறந்த தலைவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு போன போக்கே வேற. அந்த தலைவர்கள் மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாடு யார் யார் கையில் கிடச்சி எந்த மாதிரி மோசமான நிலைக்கு போகுதுன்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். இந்த அரசியல் களத்தை மாற்றாமல் போனால் நம் மக்களுக்கும் மண்ணுக்கும் பேராபத்துது. திராவிட மாடல் அரசுன்னு வந்து திமுக தரப்பில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பெரியார் இருக்கிற வரைக்கும் பெரியாருடைய சிந்தனைகள், கொள்கைகள் எல்லாமே வந்து பரவி கிடக்கு, கிராஸ் ரூட் லெவலில் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு துளி இதை கூட எதுவுமே பிடுங்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து மேடை பேச்சுக்களை முழங்குறாங்க. அதெல்லாம் மேடை பேச்சு, அவ்வளோதான். அந்த நிமிஷம் பார்த்து நீங்கள் எரிச்சிட்டு போயிடுறோம். இன்றைக்கி பெரியாரிஸ்ட்டுகளே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்களா? காவல்துறை நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா? திமுக எந்த சித்தாந்தில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏங்க ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, யாரோ சொல்லலை. யார் சொன்னது? அந்த ஆர்எஸ்எஸ் கட்சி தலைவர் சொல்கிறார் அந்த கூட்டத்தில் என்னும் பொழுது நீங்கள் அதுலேருந்து புரிஞ்சிக்க வேணாமா? அப்போ எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இனிமேல் இந்த கலர் சட்டெல்லாம் நான் அந்த கலர் சட்டெல்லாம் போட முடியாது, வெள்ளையே சிவப்போ போட முடியாது. சட்டம் முதல் கொண்டு அவங்க சொல்கிறது தான் போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் நிதர்சனம். ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏன் அப்படி நீங்க விமர்சிக்கிறீங்க? மக்கள் இயக்கம் யாரை சார்ந்து இயங்குகிறது? ஆர்எஸ்எஸ். பிஜேபி எதை சார்ந்து இயங்குறது சொல்லுங்க? அவங்களுடைய தாயமைப்பு ஆர்எஸ்எஸ். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இதுக்கு மேலே புரியலன்னா அவனுக்கு அரசியலே தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் வந்து கருப்பு கொடி போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த போராட்டம் வந்து உண்மையில் வெற்றி அடைந்திருக்கு. நம்ம சீரியஸான விஷயம் பேசிட்டு நீங்கள் திடீர்னு சிரிப்பு செய்தியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எவ்வளோ சீரியஸான மேட்டருக்கு பேசிகிட்டு இருந்தோம். இல்லை, அவர் தான் இது மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகம் நடக்குது, ஊழல் பெருகி ஓடிட்டு இருக்கு. அவங்க கட்சியை பற்றி பேசுனாடா? நாடாளுமன்றத்தில் அவங்க ஆளுக்கு உட்காந்து ஃபோனில் வீடியோ பார்த்தது, இவங்க கட்சி ஆஃபீஸில் உட்காந்து மணி ஆட்டினது, பல விஷயங்கள் அதை பற்றி பேசுகிறாரான்னு கேட்குறேன். அண்ணாமலை சொன்னதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் சார். ஏன்னா ஒரு விஷயம் அண்ணாமலை சொல்லி நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கே கிடையாது. புரியுதுங்களா? அண்ணாமலைக்கு எதற்காக அந்த பேரெல்லாம் வச்சாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பேசுறதெல்லாம் பாருங்கள். நீங்கள் இப்போ நடந்த விஷயத்தில் விடுங்க, இதுக்கு முன்னாடி சொன்னது அண்ணா எழுதி வச்சிங்கன்னா இந்த ஒரு டைலாக் மட்டும் தான் வந்து காலங்காலமாக அவர் சொல்கிறது. என்ன அண்ணா எழுதி வச்சிங்க, நான்லாம் சொல்லிட்டேன். எத்தனை டைரி தினமாக காணா போயிடுச்சு. இதோட எழுதி தீர்ந்து போச்சு நமக்கு அந்த டைரியில் போது. அவன் என்ன சொல்கிறாங்க, புதுசாக டைரி வாங்கி சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆமாம், புதுசாக டைரி கூட வாங்கி தரோன்றானுங்க. ஆனால் அவன் சொல்கிற டைலாகை மாற்றுறது கிடையாது. ஆனால் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா லூலு மால் ஒத்த செங்கலை கூட ஊண்ட முடியாதுன்னு சொன்னார். லூலு மால் ஃபஸ்ட்டு எங்கே வந்து தெரியுமா? கொங்கு மண்டலம் அவங்க ஆட்கள் வாழக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் தான். இன்றைக்கி அங்கே பிரம்மாண்டமாக அந்த லூலு மால் திறந்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் கண்டிப்பாக போயிருப்பார், போகாமல் வர மாட்டார். அடிக்கடி கோயம்புத்தூர் வச்சுட்டு போகிற ஆள் தானே. அப்போது இன்றைக்கி அடுத்து கோயம்புத்தூரில் வீடுலாம் இருக்குது அவருக்கு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கா? சந்தோஷம். இல்லை, அந்த வீட்டில் முன்னாடி தானே வந்து சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. அப்போ சந்தோஷம், ரைட்டு. அப்போது சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்து லூலு மால் வருவதற்கான ஏற்பாடு நடக்குது. அதற்கு அவங்க டார்கெட் பண்ண இடம் இது கோயம்பேடு. புரியுதுங்களா? இந்த கோயம்பேடை காலி பண்ணது, மார்க்கெட் அடுத்து காலி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லூலு மாலுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றதான் செய்தி. நீங்கள் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் கடைசியில் வந்து பெரும் முதலாளிகள்கிட்ட நீங்கள் வந்து அடிமையாக போய்கிட்டு தேவையான விஷயம் வாங்கிக்கிட்டு எங்களுடைய நிலத்துக்களை நீங்கள் வந்து கொடுக்குறீங்கல்ல. நீங்கள் லூலு மால் கொண்டு வரதெல்லாம் ஓகே. அண்ணாமலை இந்த மண்ணுக்காகன ஆள். சரி, ஒரே ஒரு விஷயம் ஐயா, இந்த மண்ணில் விவசாயிகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், விவசாய பூமி அழிக்குதுல, போய் மோடிட்டு சொல்லி பரந்தூரில் மட்டும் ஏற்பாடு வராமல் செய்ய. அந்த ஒரு விஷயம் செய்ய நான் உங்களை நம்புகிறோம். அந்த ஒரே விஷயத்தை நீ செஞ்சுட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணினாக்கா உங்களை நம்புவோம். செய்வீங்களா? அந்த ஒற்றை கோரிக்கை தான் அண்ணாமலைகிட்ட. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இது மத்திய அரசு ப்ராஜெக்ட் பண்ணிடுச்சு, ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டுருச்சு, ப்ளூ பிரிண்ட்டுக்கான காசு வேணால் நாங்கள் தரோம், கரெக்டுங்களா? அவ்வளோதானே செய்யணும். அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் கடந்து போயிடலாம். இதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுச்சு, நமக்கே ரிலாக்ஸேஷன் வேணுனாக்கா அப்போ அந்த செய்திகள்லாம் பார்த்துக்கலாம். அண்ணாமலை சொன்னதெல்லாம் அவ்வளோதான். திமுக மொழியை வைத்து விஷத்தை வந்து பரப்புகிறது, நாட்டை துண்டாட பார்க்கிறது அப்படிங்கிற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இந்த கருத்தை நீங்கள் எப்படி கருதுறீங்க? அவர் இன்னொரு அண்ணாமலைன்னு பார்க்குறேன். நான் அவ்வளோதான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸாக பேசுறது நம்மள. அதை வந்து மொழியை வச்சு பிளவா ராஜ்யசபாவில் இவ்வளோ பெரிய சார்ஜ் வச்சிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருது சார். யார் சொல்கிறான்னு தோணுருக்குல்ல சார். நீங்கள் தமிழ்நாடுக்கு விடுங்க சார், இந்தியா முழுக்க நீங்கள் பாருங்கள், பிஜேபி எதையெல்லாம் வச்சு நீங்கள் இது வரைக்கும் அரசியல் பண்ணியிருக்கீங்க? வெறும் மொழியை மட்டுமா? மொழி, மதம், இனம், உணவு, உடை இதெல்லாம் வச்சு தானே பண்ணீங்க. அரசியலை வச்சு அரசியல் பண்ணீங்களா? சொல்லுங்களேன். கிடையாதுல்ல. அப்போது இவர்கள் தன் மேலே இருக்கக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக அடுத்தவங்க மேலே வந்து பழி போடுவது என்பது காலங்காலமாக பிஜேபிக்கு பொருத்தமான விஷயமா போயிடுச்சு பொழுது அவர் அங்கே இவர் இங்கே. ஏன்னா பிஜேபி கூட்டத்திலே ஒருத்தன் பேசினான்,
அமித்ஷா பெரிய சங்கி, அவரால் உருவாக்கப்பட்ட சின்ன சங்கி தான் அண்ணாமலைன்னு சொல்லி சொன்னாப்புல. அண்ணாமலை வச்சுக்கிட்டு அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டாப்புல சிரிச்சுக்கிட்டு. ஆமாம், இது நடந்துச்சு, அந்த வீடியோ இருக்கு, வேணால் நான் தரேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னும் பொழுது இவ்வளவு தான். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆடக்கூடிய அந்த கபட நாடகத்தெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடணும். விஜய் வந்து ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறார். விஜய் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த செல்லும் இடங்களுக்கெல்லாம் கமலை வைத்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டமிடுவதாக ஒரு தகவல். இப்போ விஜய்க்கு எதிராக தீவிரமா கமலை வந்து களமா இருக்குதா திமுக அரசு? இவர் இன்னொரு அண்ணாமலையா மாற போறாரோ எனக்கு தெரியல கமலஹாசன். ஆனால் இந்த செய்தியை போட்டது ஒரு மலர். அந்த மலர் இப்படித்தான் சில செய்திகளை செய்யும். குறிப்பாக அந்த பதனி வேலை பார்க்குறதுல வந்து இவங்கெல்லாம் மிக முக்கியமான நபர்கள். கமலஹாசனை வைத்து விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து கவுண்டர் கொடுக்கலான்னு நினச்சாக்கா அது எவ்வளோ பெரிய கமலஹாசன் அடி வாங்குவான்றது கமலுக்கு நல்லா தெரியும். இல்லை, அவரு ஒரு 3.5% ஓட்டரசில் எடுத்த ஒரு தலைவர் தானே. அது போன வாரம், நான் சொல்கிறது இந்த வாரம். புரிஞ்சுங்களா? இப்போது இன்றைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கமல் அவருடைய கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடக்குதா இன்றைக்கி தெரியுமா? செம்ம டிராஃபிக் சார், வரவே முடியல, பயங்கரமாக அங்கங்கே சம்பிச்சு போச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமாம். ஐயோ, என்னால் வந்து இன்றைக்கி அந்த செய்தி தெரிஞ்சு தான் முன்னாடியே நான் இன்டர்வியூக்கே கிளம்பியிருக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஊருக்குள்ளே ஆகும்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். கமல் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து களம் இறங்கினால் என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றப்படும் உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் நீங்கள் வடிவில் வச்சு செஞ்ச மாதிரி அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு. இன்டலெக்சுவலாக பேசுறதுலேருந்து கமலஹாசன் வந்து கை தேர்ந்தாள். அதனால் வந்து அவரை வச்சு நம்ம பேசலாம்னா கமலஹாசனுடைய ஒட்டுமொத்த என்டையர் வரலாறையும் பசங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் லேசாக ஒரு எதிர்வினை ஆற்றுனீங்க, உங்கள் மீது இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன பிரச்சனை, சினிமா பிரச்சனை, ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு விடலன்னொடனே நான் நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு சொன்ன ஆள் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் தார்ஸ்லேட்டை கொண்டு போய் உதயநிதி கையில் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி ஆரம்பித்தாக்கா இது மோசமான எதிர்வினை ஏற்றப்படும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் முழுசாக சொல்ல மாட்டேன், ஒரு சொல்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. நான் இன்னும் உடச்சிருங்க, ஏன் இவ்வளோ தூரம்? இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து நான் அந்த கன்ஃபர்மேஷன் வாங்காமல் வெளியில் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. கமல் தரப்பில் விஜய் அவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கிறாரு. சரிங்களா? ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கிறாரு. விஜய் பரிசீலனைக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்க விஷயம். அது எது சம்மந்தப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு. கூடிய சீக்கிரம் நானே தான் பிரேக் பண்ணுவேன். வேறு யாரும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வேறு யாருக்கும் அதிகமாக தெரியவே தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 5 நபர்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கமல் எதுவும் விஜய் கூட எதுவும் பேச இருக்காரா? இல்லை மரியாதை நிமித்தமான ஆப்ளிகேஷன் வச்சுருக்காரு சார். நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சு. அவ்வளோதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை நடவடிக்கை குழு கூட்டம் வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு. இதற்காக பல்வேறு மாநிலத்திலிருந்து சில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க, பல கட்சிகளுடைய தலைவர்களும் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனா கட்சியின் பிரதிநிதி வந்து பங்கேற்றதா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஏன்னா இந்தியாவுக்கு பேராபத்தான விஷயத்தை பிஜேபி மேற்கொள்ளுதுன்றதை பவன் கல்யாண் உணர்றாரு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காருங்க. இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா சார், நீங்கள் அண்டை மாநிலத்தை செய்கிற விஷயத்தை அடுத்து என்கிட்ட செய்வீங்கன்றதை அவர் உணர்றாரு முன்னக்கூடியே. இப்போ என்னன்னாக்கா 8லேருந்து 12 தொகுதிகள் வந்து பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மறுசீராய்வு செய்யும் போது மூலம். அப்போது ஏற்கனவே 39 பேரை வச்சே வந்து நம்மளால் இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்கானாக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா போயிட்டு பிஜேபி ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரதான் வெளிநடப்புன்ற பேரில் வந்துடுறேன். சரியான விஷயத்துக்காக எங்களுக்காக போராடுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 தொகுதிகள் இங்கேருந்து பறி போகும்போது 12 எம்பிகள் இங்கேருந்து பறி போகும் பொழுது இந்தியாவுக்கான நலன்றுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க, அல்லது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறீங்க, நாளைக்கு ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னும் பொழுது, அப்போது இதெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு எல்லாத்துடைய அதிகாரத்தை குறைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை நீங்கள் கூட்டும் பொழுது ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி உங்களால் என்ன வேணாலும் செஞ்சிட முடியும் பொழுது இது இந்தியாவுக்கு பேராபத்து. நாளைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நபர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எல்லா ஸ்டேட்டு, எல்லா சிஎம் யாரையுமே வந்து வாழ விட மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும் தான் செய்ய முடியும் பொழுது இது இந்தியாவுக்கு பேராபத்தாக முடிகிறது. கடந்த பிஜேபி வந்து அந்த 10 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்களை மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும் பொழுது. ஏன்னா ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிரட்டுறது, இல்லாட்டி 300 கோடி 500 கோடின்னு சொல்லி பேரம் பேசி ஆட்சியை கவிழ்ப்பது, இல்லாட்டி இப்போ அதெல்லாம் செய்ய முடியலன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்க, எங்கே கை வைக்கிறீங்க பாருங்கள், ரூட்டில். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் கூடிய இந்த ரூட்டில் கை வைக்கும் பொழுது நாளைக்கு இதை நம்ம ஸ்டேட்லேயும் செய்வாங்கன்றது அவர் தெரியும். ஏன்னா அவர் ஸ்டேட்டில் எவ்வளோ பெரிய ஆட்சி மாற்றம் வந்துச்சு, யாரெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்க, வந்தாங்க, செஞ்சாங்கன்றதெல்லாம் அவர் பார்த்தாரு. இன்றைக்கி டெல்லி என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்றதை பார்க்குறாரு. தமிழ்நாட்டை எவ்வளோ பேர் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, சவுத் ரீஜன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது
இது இன்றைக்கி கால தேவை இருக்குது என்பதற்காக இன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்கன்னும் பொழுது நிச்சயமாக அது பெரிய முக்கியமான விஷயம், வரவேற்கத்தக்கது. ஆனால் என்னன்னாக்கா இதில் திமுக இந்த விஷயத்தை மேற்கொண்டதில் பிஜேபிக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசௌரியம் ஏற்படும்னாக்கா, பிற ஸ்டேட்டில் உள்ள சிஎம்லாம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமை ஏற்று இங்கே வந்து பங்கு பெறுறாங்க, இங்கே வந்து பங்கு பெறுறாங்கன்றதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வைக்கும். அப்போ வந்து இது ரொம்ப அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். ஆனால் சபரீசன் அங்கே உட்காந்து ஜெய்ஷா கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்கும்? பிற ஸ்டேட் சிஎம்களுக்கு இதெல்லாம் புரியணும். நம்ம என்ன மாதிரி நினச்சி எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க மருமை அங்கே எங்கே உட்காந்துருக்கிறாரு, நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்காரு, அவர் சந்திக்க போகிறதாக கிடச்சிட்டு இருக்கு. கேட்டால் நீங்கள் ஐபிஎல் பிஸ்னஸ்ன்ற வேறு மாதிரி உருட்டுவீங்க. அப்போ ஏற்கனவே வந்து சபரீசனை வந்து லீலா பேலஸில் வந்து அதானி சந்திச்சுட்டு போனார். எவ்வளோ மாதிரியான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் பவன் கல்யாண் இதையும் கூர்ந்து கவனிக்கணும். பவன் கல்யாண் நீங்கள் இதை மட்டும் கூர்ந்து கவனிக்கல, அவர் விஜயோடைய அரசியல் வருகை மிக முக்கியமாக கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறார். சரி, நான் பவன் கல்யாணை விட 10 மடங்கு உலக நாடுகள் முழுக்க தெரிந்த ஒரு நபர் விஜய் அப்படின்னும் பொழுது, அப்போ விஜயோடைய வருகை எவ்வளோ மிக முக்கியமானது. இந்த அரசியலும் தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கு சில நாளைக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இன்றைக்கி ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்குல்ல, கூடிய விரைவில் பாருங்கள் விஜய் தலைமையில் அது நடக்கும். இப்போ மண்டல மாநாட்டை வந்து தாவேகா முன்னெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு அடிபடுது. அந்த மண்டல மாநாடு என்பது வந்து மாதம் ஒரு முறை நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அடுத்தடுத்த கட்டமாக ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு மண்டல மாநாடு முன்னெடுக்கிறாங்க? இல்லை சார், அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறைன்றதுலாம் வாய்ப்பு கிடையாது. ரொம்ப வெல் பிளான்டாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணோன்னாக்கா அதற்கு நீதிமன்றம், தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களாக தானே இருக்குது. ஆமாம், நீதிமன்றத்தோட அனுமதி, சென்னை மண்டலம் வடக்கு, மேற்கு, அப்புறம் மத்திய மண்டலம் டெல்டா, சவுத் இப்படி தானே இருக்குது. ஸோ 5 மண்டலம் தான் இருக்குன்னு பொழுது 5 மண்டலத்துக்கான டைம் டியூரேஷன் என்ன மாதிரி இருக்குது, அதற்குள்ளே வந்து இவருடைய நடைபயணம் இருக்குது, அதுக்குள்ளே இங்கே அரசியலுக்குள்ளே எவ்வளோ ஒரு மாற்றம் ஏற்படும், எவ்வளோ நெருக்கடி ஏற்படும், இதெல்லாம் தாண்டி கிரவுண்டில் இறங்கி விஜய் எதுக்கெல்லாம் போராட போகிறாரு, என்னெல்லாம் செய்ய போகிறாரு, எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பொழுது நம்ம இது அவ்வளோ சீக்கிரம் டிசைன் பண்ணி சொல்லிட முடியாது வெளியில். அதற்கான திட்ட வடிவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயம் 100% மாநாடு நடக்கும். 5 மண்டலத்துலையும் 5 மாநாடு நடக்கும், நடைபயணம் நடக்கும், ஆட்சி மாற்றத்திற்கு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படும். நீங்கள் இது வரைக்கும் வந்து காந்தி அவர்கள் போன நடைபயணத்தை விட இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும்ன்றதை நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.